சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பும் வீணே. சித்தர் சொல்லும் கதை. மலை அடிவாரத்தில் ஒரு சிறிய குடிசை. அங்கே ஒரு சித்தர் அமைதியாக அமர்ந்திருந்தார். ஒரு இளைஞன் வந்து பணிவுடன் கேட்டான், சித்தரே, நான் நாள் முழுக்க உழைக்கிறேன், வியர்வை சிந்துகிறேன். ஆனால் வாழ்க்கை முன்னேறவே இல்லை. என்ன தவறு? சித்தர் சிரித்தார். அருகில் இருந்த மண்குடத்தை எடுத்தார். அதில் தினமும் சொட்டுச் சொட்டாக நீர் விழும் ஒரு கல்லை காட்டினார். இந்த சொட்டு நீர் என்ன செய்கிறது தெரியுமா என்றார். இளைஞன், கல்லை நனைக்கிறது. சித்தர் மெதுவாக சொன்னார். இல்லை, நேரம் கடந்தால் இந்த சொட்டுச் சொட்டான நீர் கல்லையே உடைக்கும். பிறகு சித்தர் வேறொரு குடத்தை காட்டினார். அதில் கீழே ஒரு சிறிய துளை. இதில் நீர் நிரம்புமா என்றார். இளைஞன் தலை குனிந்தான். இல்லை சித்தரே, நீர் வந்தவுடனே வெளியே போய்விடும். சித்தர் சொன்னார். அதுபோல்தான் மனிதனின் வாழ்க்கையும். உழைப்பு வருமானம், சேமிப்பு வாழ்க்கை. சேமிப்பு இல்லை என்றால் உழைப்பு என்பது துளையுள்ள குளத்தில் ஊற்றும் நீரே. நீ எவ்வளவு உழைத்தாலும் நீ சேமிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் வறுமை உன்னை விடாது. இளைஞன் கேட்டான், அப்படியென்றால் சித்தரே, சேமிப்பு என்றால் பணம்தானா? சித்தர் கண்களை மூடி சொன்னார். பணம் மட்டும் அல்ல. நேர சேமிப்பு, உடல் சக்தி சேமிப்பு, சிந்தனை சேமிப்பு, நல்ல பழக்க சேமிப்பு. இதெல்லாம் இல்லை என்றால் உழைப்பே உன்னை சோர வைக்கும். காற்று மெதுவாக வீசியது. இளைஞனின் கண்களில் புரிதல் பிறந்தது. சித்தர் இறுதியாக சொன்னார், உழைப்பு விதை, சேமிப்பு வேர். வேர் இல்லாத விதை முளைக்காது. அந்த நாள் முதல் இளைஞன் உழைப்போடு சேமிப்பையும் கற்றுக்கொண்டான். அவனின் வாழ்க்கை மெதுவாக, ஆழமாக மாறத் தொடங்கியது.